Welcome to InfiKids Stories, where imagination never ends. தனியூர் கிராமத்தில் செல்வராசு என்ற பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நிறைய நிலம் இருந்தது, ஆனால் பேராசை மட்டும் அடங்கவில்லை. யாருக்கும் ஒரு சிறு உதவியும் செய்ய மாட்டான். அவனது தோட்டத்தில் ஒரு அரிய மாமரம் இருந்தது. ஒரு நாள் செல்வராசு அந்த மரத்தில் ஒரு தங்க நிற மாம்பழத்தை பார்த்தான். அதை பறிக்க முற்பட்டபோது மாம்பழம் ஒரு ஒளியை உமிழ்ந்து பேசத் தொடங்கியது. செல்வராசு, நான் ஒரு மாய மாம்பழம். என்னைக் கண்ட நீ அதிர்ஷ்டசாலி. நான் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றுவேன். ஆசையா? எனக்கா? அப்படியானால் எனக்கு இந்த உலகத்திலேயே உள்ள எல்லா செல்வமும் தேவை. இப்போது என்னிடம் இருப்பதை விட 100 மடங்கு தங்கம் வேண்டும். மாம்பழம் மௌனமானது. அடுத்த நொடியே செல்வராசுவின் பெட்டகங்கள் எல்லாம் நிரம்பி வழியும் அளவுக்கு தங்கம் குவிந்தது. மகிழ்ச்சியில் அவன் துள்ளி குதித்தான். சிறிது நேரம் கழித்து பரமசிவம் என்ற எளிய துறவி ஒருவர் தாகத்துடன் அந்த வழியாக வந்தார். செல்வராசு, நான் நடந்து வந்த களைப்பில் இருக்கிறேன். சற்று தாகமாக உள்ளது. இந்த தங்க குவியலிலிருந்து ஒரு சிறிய துண்டை எனக்கு கொடுப்பீர்களா? அதை விற்று நீர் அருந்தலாம். போ போ, உன்னை போன்ற பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்க நான் சம்பாதிக்கவில்லை. என்னிடம் கேட்பதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அந்த துறவி அமைதியாக, ஐயா, உங்களுக்கு கிடைத்த செல்வத்தின் மதிப்பை நீங்கள் அறியவில்லை என்று சொல்லிவிட்டுச் சென்றார். அந்த துறவி கண்களிலிருந்து மறையும்போது செல்வராசுவின் கைகளிலிருந்த தங்கக் குவியல்கள் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கின. ஐயோ, என்ன நடக்கிறது? என் தங்கம் நிறம் மாறுகிறதே. தங்கமே, தங்கமே, நீ ஏன் கல்லை போல் மாறுகிறாய்? ஒரு கணம் செல்வராசு அதிர்ச்சியடைய அவனது பெட்டகங்களில் குவிந்திருந்த எல்லா தங்கமும் வெறும் கூழாங்கற்களாக மாறிவிட்டன. பயந்து போன செல்வராசு மீண்டும் மரத்தை பார்த்தான். ஆனால் அந்த மாய மாம்பழமோ அங்கிருந்து மறைந்துவிட்டது. பேராசையால் கிடைத்த பெரும் செல்வத்தை யாரோடும் பகிர்ந்து கொள்ள மறுத்ததால் அவனுக்கு கிடைத்தது வெறும் கூழாங்கற்கள் மட்டுமே. அவன் தனக்கு கிடைத்த ஒரு ஆசையை தனது பேராசையால் இழந்தான். கதையின் நீதி: ஒருவன் செல்வத்தை பெற்றால் மட்டும் போதாது, அந்த செல்வத்தை நல்லெண்ணத்துடன் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மனநிறைவுடனும் வாழ வேண்டும். இல்லையெனில் எவ்வளவு கிடைத்தாலும் அது கானல் நேர் போல மறைந்துவிடும். Thanks for watching InfiKids Stories. Don't forget to like and subscribe for more magical tales.